ஓகே ஜித்து ஜிலாடி மாதிரி இந்தியா அந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இப்ப சீரிஸ் இழக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு வலுவான பொசிஷன்ல வந்து உட்காந்துருக்காங்க. இன்ஃபேக்ட் அடுத்த மேட்ச் வின் பண்ணா சகோ சீரிஸா நம்ம வின்னு. நம்ம பயவுல வாஷிங்டன் சுந்தர் கொடுக்குற சைக்கிள் கேப்ல எல்லாம் அந்த சந்து இந்த குறுக்கு தெரு எல்லாத்துலயும் பூந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கான். சபாஷா தம்பி. ஏழாவது போன மேட்ச் வாஷிங்டனுக்கு போலிங்கே கொடுக்கல அப்படின்னு நம்ம கேட்ட போது அட்லீஸ்ட் ஓகே பேட்டிங் கொஞ்சம் மேல அனுப்புறோம் பேட்டிங் அனுப்பிச்சு தெரிக்கிற மாதிரி பேட்டிங் ஆனா வாஷிங்டன். இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா போலிங் கையில பந்து கொடுத்தோன்னே 8 பால் போதுமாடா அப்படின்னு 3 வீடு எடுத்திருக்கான் வாஷிங்டன். அதனாலதான் சொல்றேன் அந்த சைக்கிள் கேப்ல எல்லாம் பூந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கான். ஆனா சகோ இந்த பையனால எல்லா வண்டியும் ஓட்ட முடியும். ஆனா என்ன பண்றது, அவங்க கையில சைக்கிள் தான் கொடுக்குறாங்க இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். ஆனா ஓட்ட தெரியாத நிறைய பேருக்கு பைக்கை கொடுக்குறீங்க, பென்ஸ் காரை கொடுக்குறீங்க, வாஷிங்டனையும் நல்லா யூஸ் பண்ணுங்கப்பா. நேற்று நம்ம ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட போலிங் வச்சு தெரிச்சுட்டாங்க. T20 உலக கோப்பையில சகோ நம்ம கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அழகான ஒரு போலர்ஸ் பட்டியல் இருக்கு கண்டிப்பா. பட் பேட்டிங் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சகோ. எனக்கு ரொம்ப பயங்கர திரிக்கிற பேட்டிங் நம்ம கிட்ட இல்லன்ற மாதிரி தோணுது. அட்லீஸ்ட் T20 உலக கோப்பைக்குள்ள செட்டில் ஆகுதான்றத பார்க்கலாம் சகோ. T20ல ரொம்ப முக்கியமான கட்டம் என்ன பாத்தீங்கன்னா பேட்டிங்ல பவர் பிளே. பேரே சொல்லுது பாத்தீங்களா, இது எந்த மாதிரி ஓபனர்ஸ் ஆடுறாங்கன்றது பொறுத்து அங்க கொடுக்குற ஒரு ஸ்டார்ட்டா மத்த வர பேட்டர்ஸ் எல்லாம் கேபிடலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோர்ல போய் உட்கார முடியும். அது வலுவான ஸ்கோர்ல போய் உட்கார முடியும். இப்ப அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் அதை மேக்ஸிமைஸ் பண்ணாருன்னா அது பவர்ஃபுல் பிளேயா மாறுது. இப்ப இதே அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பவர் கட் ஆன பிளே மாதிரி ஆயிடுது. சோ T20 உலக கோப்பையில என்ன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய துருப்பி சீட்டா இருக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா. அந்த அபிஷேக் சர்மான்ற புயல் வீசும் போது வேற லெவல் ஸ்கோர் போயிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் அபிஷேக் சர்மா சுப்மன் கில் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு புயல் அடிக்கும் போது எடுத்தும் ஒரு டேபிள் ஃபேன் வைக்கிற மாதிரி தான் இருக்கு. அன்னைக்கு புயல் அடிச்சதுனால நம்ம என்ன யோசிச்சுப்போம், அந்த டேபிள் ஃபேன்ல அப்படியே பட்டும் போடாம காத்து வருதையா அதனால பிரச்சனை இல்லைன்னு போயிடுவோம். ஆனா ஒருவேளை புயல் அடிக்கலனா என்னையா டேபிள் ஃபேன்ல காத்தே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் பவர் பிளே போகுது. எனிவே சகோ அடுத்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சாங்கன்னா ஆஸ்திரேலியால சீரிஸ் ஜெயிக்கிறது ஒரு கெத்தான ஒரு விஷயம் தான். அது சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஸ்ல வருதுன்னு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் இந்தியா அண்ட் கீப் ராக்கிங். ஹேவ் a nice day சகோ.